சொன்னேன். கேட்டியா? இப்ப பாரு என்னாச்சுன்னு. அவங்கதான் இன்னைக்கு நடிச்சவங்க. நீ கண்ணனோட ஆளுங்க. அவங்க பார்த்தா உயிரோட விட மாட்டாங்க. சொன்ன கேளு, போயிடு சிவா. சொன்ன கேளு, போயிடு சிவா. போ சிவா, போன்னு சொல்றேன்ல. ஹலோ அப்பா, நான் ஸ்ருதி பேசுறேன்ப்பா. ஸ்ருதி, அம்மாவும் நானும் இங்க தான்ப்பா இருக்கோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏய், நான் தான்டா. கேட்டல, உன் குழந்தையும் பொண்டாட்டி இங்கதான் இருக்காங்க. அங்க தூசி திரும்ப ஏதாவது அசைஞ்சதுன்னா அறுத்துருவேன். எடுறா கைய. ஏய், எடுறா. ஏய் ஏய், எனக்கு மட்டும்தான் குடும்பம் இருக்கா? உனக்கு இல்ல? இனிமே இந்த மாதிரி சொத்தையா ஆள் அனுப்புறது, வீட்டுக்குள்ள நுழையிறது, இந்த மாதிரி தப்பு தப்பா பண்ணினா இப்படிதான் தப்பு தப்பா நடக்கும். போடா வெளியே, போடா. ஏய், ஒண்ணு செஞ்சிடாத. வாயலா, வா 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 வா. இப்ப வெளியே வந்துட்டேன். அவனை விட்டு. என்னங்க? ஏய், போ. போடா. I'm really sorry. டேய், இருக்குனடா நீ என்ன பேசுற? உங்க அக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவா. அவளுக்கு ஒண்ணும் ஆகாது. ஆசைப்பட்ட விஷயம் இங்க இருந்துச்சுன்னா எப்படா அதை தூக்கி போடுவ? என்னைக்கு அவன் உன்னை சுத்தி வளைச்சு அடிக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே அவன் உன்னை பார்த்து பயந்துட்டான். டேய், உனக்கு எப்படா தெரியும் உனக்குள்ள ஒரு வீரம் இருக்கான்னு? அந்த பொண்ணை காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்து தானே.
அதை எப்படிடா தூக்கி போடுவேன்? இது பாரு, நாய் கூட ஓடுறவனை தான் துரத்தும். நீ திரும்பி நின்று அதை பார்த்தினா அது ஓட ஆரம்பிச்சிடும். உங்க அக்கா கண்ணு முழிச்சு பார்க்கும்போது நீ அந்த பொண்ணோட நிக்கணும். ஆமா, ஆசைப்பட்ட பொண்ணை தூக்கிட்டு வந்தாவது கல்யாணம் பண்ணும். உனக்காக தான் காத்துட்டு இருக்கா. ஓடா. நல்லா பாரு. ஏய் சிவாடா, நல்லா பாத்துக்க. நான் தான்டா. என்ன பயப்படுத்தி பாக்குறியா? இப்ப சொல்றேன்டா, இந்த நிமிஷம் சொல்றேன்டா. நாளை காலையில் 9 மணிக்கு உன் வீடு புந்து உன் தங்கச்சி தூக்குறேன்டா. நீ பெரிய ரவுடி, பெரிய பெரிய இதுன்னா என்ன தடுத்து பாடுறா.